தற்போதைய அண்மை செய்தி. தலைநகர் டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. ராம்லீலா மைதானத்தில் நாளை நடைபெற உள்ள விழாவில் ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்பார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. காலையிலிருந்தே பாஜகவின் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்ற நிலையில் தற்போது தலைநகர் டெல்லியின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியை கைப்பற்றிய பாஜகவின் புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நடைபெற்ற பாஜகவின் ஆலோசனை கூட்டத்தில் இந்த முடிவானது எடுக்கப்பட்டிருக்கிறது. நாளை ராம்லீலா மைதானத்தில் தலைநகர் டெல்லியின் புதிய முதலமைச்சர் ரேகா குப்தா பதவியேற்பார் என்ற அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லியின் அடுத்த முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியின் அடுத்த முதலமைச்சர் யார் என்ற ரேஸில் ஆஷிஷ் சூட், பர்வேஷ் வர்மா மற்றும் ரேகா குப்தா 3 பேரும் இருந்த நிலையில் தற்போது தலைநகர் டெல்லியின் அடுத்த புதிய முதலமைச்சராக ரேகா குப்தாவை தேர்வு செய்து பாஜக தலைமை அறிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் அன்வர் இணைப்பில் இருக்கிறார். அன்வர் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இதையடுத்து அவர் நாளை முறைப்படி பதவியேற்றுக் கொள்கிறார். 70 உறுப்பினர்களை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு கடந்த 5ஆம் தேதி தேர்தல் நடைபெற்றது. இதில் பாஜக 48 இடங்களில் வெற்றி பெற்று 3 2 பங்கு பெரும்பான்மை பெற்றது. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்த ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்கள் மட்டுமே பெற்றது. டெல்லியில் முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை புதுடெல்லி தொகுதியில் தோல்வியை தழுவினார். டெல்லியில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக ஆட்சியை கைப்பற்றியது. டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிக்காமலேயே தேர்தலை பாஜக சந்தித்து வெற்றி பெற்றது. இந்த வெற்றிக்கு பின் டெல்லியில் முதலமைச்சர் யார் என்ற எதிர்பார்ப்பு தீவிரம் அடைந்தது. இந்த நிலையில் டெல்லி முதலமைச்சராக ரேகா குப்தா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தேர்வு முடிவுகள் வெளியாகி 10 நாட்களாகியும் முதலமைச்சர் யார் என்பது குறித்து பேச்சுவார்த்தையும் ஆலோசனையும் நீடித்து வந்தது. இந்த நிலையில் டெல்லியில் பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. பாஜக மேலிடம் முதலமைச்சரை தேர்வு செய்த நிலையில் முறைப்படி எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் ரேகா குப்தா டெல்லி முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். இதையடுத்து முதலமைச்சர் மற்றும் 6 அமைச்சர்கள் நாளை பதவியேற்றுக் கொள்கின்றனர். அதன்படி டெல்லி முதல்வர் பதவியேற்பு விழா நாளை நண்பகல் 12 மணி அளவில் நடைபெறும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றனர். இதையடுத்து டெல்லியில் அமைந்துள்ள பாஜக மாநில அலுவலகம் திருவிழா கோலம் பூண்டிருக்கிறது. ராதிகா, உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி அன்வர்.